Very good morning and welcome to the show Doctor on Call. ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக RGR ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் தேவிச்சரணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். மழை பெய்யுது அப்படின்னு சொல்லும் போதே குளிர் கூடவே வந்துடும். குளிர் வரும்போது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பயமும் வந்துடும். பொதுவாகவே ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாருமே மழை பெய்ந்தாலும் வெயில் அடித்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இன்ஹேலர் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை கண்டினியூஸா எடுத்துக்கும் போது நல்ல நரம்பு தளர்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் இருந்தாலும் அதை கண்டினியூஸா எடுத்துக்காம அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா ஹெர்பல் மெடிசன்ஸ்னால இந்த ஆஸ்மா தொந்தரவுக்கு ஒரு முழுமையான தீர்வு நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆஸ்மா தொந்தரவு வந்ததுக்கு அப்புறம் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா அந்த இன்ஹேலர்ஸ்ல நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணி தான் இன்ஹேலர்ஸ் தயார் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு சில பேர்த்துக்கு இந்த இன்ஹேலர்லாம் எடுத்து சரி வரல அப்படின்றப்போ, சாதாரண ஒரு இன்ஹேலர் எடுத்து சரி வரல அப்படின்றப்போ பிராங்கோ டைலேட்டர் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகப்படியா சேர்த்து இன்ஹேலர் கொடுப்பாங்க. அதுவும் சில பேர்த்துக்கு சரி வரல, கேட்கல அப்படின்றப்போ ஸ்டெராய்டு இன்ஹேலர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ்ல கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த ஒவ்வொரு இன்ஹேலரா யூஸ் பண்ண அது ரெசிஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது தாண்டி ஒரு ஸ்டேஜ்ல இன்ஹேலர் யூசேஜோடைய அளவு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதிக நேரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் வீசிங் வர டைம்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மந்த்லி ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டிச்சு அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை கண்டினியூஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நாள் நம்ம இந்த ஆஸ்மா தொந்தரவை சரிவர ட்ரீட்மெண்ட் பண்ணாம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஹாஃப் டேக்கு ஒருக்க, அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க, 3 மணி நேரத்துக்கு ஒருக்க, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, பொழுதன்னைக்கும் அது யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஹேலர்னுடைய அளவுகள் நம்மளுக்கு அதிகரிச்சு அதுக்கப்புறம் நம்ம 1 hour ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் வீசிங் நம்மளுக்கு அடங்காம உள்ளுக்குள்ள அந்த கொருன்னு அந்த சவுண்ட் இழுத்துட்டே இருக்க மாதிரியான தொந்தரவுகள் தான் நிறைய பேர் படிப்படியா ஃபேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல் அதோடைய தன்மையை டோட்டலா இழந்துரும். பிராங்கியக்டாசிஸ் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு பெரிய லங் டிசீஸ்க்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த ஆஸ்மா தொந்தரவு அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இறுதி கட்டத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நோயில நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுருது. அப்போ இந்த இன்ஹேலர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுது, உள்ள போய் நம்மளுக்கு சுவாச குழாயை லைட்டா நம்மளுக்கு விரிச்சு கொடுக்குது. அந்த சளியை நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிடுது. அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த இன்ஹேலர்ஸ் நம்ம எடுக்கிறப்போ அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு கேட்குற மாதிரி தெரியும். ஆனா நோய் பரிபூர்ணமா நம்மளுக்கு சரியா இருக்காது. அந்த டைம்க்கு நம்மளுக்கு கேட்குற மாதிரி தெரியும். ஆனா நோய் நம்மளுக்கு முழுமையா நம்மளுக்கு சரியா இருக்காது. ஆனா இந்த மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கிறப்போ சளி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வெளியேறிடும். நுரையீரல் நல்லா நம்மளுக்கு பலமாகும். நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் நம்மளுக்கு நல்லா விரிஞ்சிடும். நம்மளுக்கு அது சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சீதளம் சளி எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா சுவாச பரிமாற்றம் ரத்தத்துக்கும் அதே மாதிரி இந்த நுரையீரலுக்கும் நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு இருக்காது, பரிபூர்ணமா சரியாயிரும். அதே மாதிரி ஆஸ்மாவை முக்கியமா காஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம். நம்மளுக்கு செரிமானம் சரியா இல்ல, வயிற்றுல நம்மளுக்கு கேஸ் சேர்ந்துருச்சு, வயிறு பிரச்சனை இருக்கு, அல்சர் பிரச்சனை இருக்கு, தூக்கம் சரி வரல, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தொந்தரவுகள்னால பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப அக்ரவேட்டட் ஆகி நம்மளுக்கு காமிக்கும். அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா செரிமான உறுப்புகளை நல்லா பலப்படுத்தி நம்மளோட டைஜஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குடல் சுரப்பிகள், குடலுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு நல்லா இயற்கையா நம்மளுக்கு நார்மலா இருக்க மாதிரி நம்மளுக்கு பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்றப்போ தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் நம்மளுக்கு சரியாகி, டைஜஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதனால நம்மளுக்கு மேல் வயிறு
உதரவினானன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் வயிறு பகுதி நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு ரெஸ்பிரேஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப தடை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு விலா எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ், விலா எலும்புகளுக்கு நடுவில் ஒரு மசில்ஸ் வந்து இருக்கும், ஒரு சதை மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அந்த சதையும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம ரெஸ்பிரேஷன் எடுக்கிறதுக்கு. அப்போது நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் ஏற்பட்டு கேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டயாஃப்ரம் பிளாக் பண்ணிருச்சு, அதே மாதிரி அந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ்குள்ளேயும் நம்மளுக்கு கேஸ் ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன், நம்ம சுவாசம் எடுக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு செரிமானம் தடை ஏற்பட்டது, செரிமானத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாலும் நம்மளுக்கு மந்தம் பிடிச்சி உடனே நம்மளுக்கு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். வீசிங் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், மூச்சு திணறல் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளே எடுக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்க முடியாமல் நடுவில் நிறையா சுவாச குழாயில் வந்து சுருங்கி இருக்கும், சளி சேர்ந்துருக்கும், தடைகள் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாசம் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு சிரமப்படும், திணறி விடுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 16 தடவை நம்ம மூச்சு எடுக்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஆனால் அந்த வீசிங் தொந்தரவு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வந்து 20 டைம்ஸ் 21 டைம்ஸ்னு அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா சரிவர மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வராமல் பாதி வழியிலே நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால அவங்களுக்கு வந்து மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும், திணறி திணறி விடுற மாதிரி இருக்கும், அதிகமான சுவாசம் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து வீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ ஒரு சவுண்டு வந்து கேட்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு மாதிரி கொர்ரு கொர்ருன்னு ஒரு சில பேர்த்துக்கு சவுண்டு கேட்கும், ஒரு சில பேர்த்துக்கு இழுத்துட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்கும். அது வந்து பக்கத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வீசிங் இருக்கக்கூடிய சவுண்டு நம்மளுக்கு கேட்கும். இதெல்லாம் நம்ம வீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறையா பேர்த்துக்கு இது வந்து எப்படி நம்மளுக்கு அக்ரவேட் ஆகும் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்னாலையும் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு மழை வந்துருச்சு, மழை காலம் வந்துருச்சு, பனிக்காலம் வந்துருச்சு, ஸ்ப்ரிங் சீசன் வசந்த காலம் வந்துருச்சு, பூ பூக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு குளிர் நம்மளுக்கு வர வர சில பேர்த்துக்கு இந்த வீசிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு செரிமானம் சரியில்லாமல் ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஷன் ஆகாமல் வந்துடும். இந்த ஃபிஷ்ஷு, கிரவுண்ட் நட்டு, சில பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் நட்ஸு, ஆல்மண்டு, அப்புறம் குளிர்ச்சியான பழங்கள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துக்க முடியாமல் சில பேர்த்துக்கு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு டஸ்ட்டில் போய் நின்றுட்டாங்க அப்படின்னா உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அலர்ஜினாலையும் இந்த வீசிங் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பெயிண்ட் ஸ்மெல்லு, நெடி, தாளிக்கிற நெடி வந்து சேராமல், பெட்ரோல் ஸ்மெல்லு, சில கெமிக்கல் பவுடரு, மசாலா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பஞ்சு மில்லு, பருத்தி மில்லு, இங்கே அரைக்கிற மில்கள்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆக்குபேஷன் மூலமாகவும் தொடர்ந்து இந்த ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் வளர்த்துவாங்க. அதோடைய முடி, அதோடைய டேண்டர், அதில் இருக்கக்கூடிய தூசி, அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் சில பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய பேர்த்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணாமல் டஸ்ட்டு, மைக்ரோ டஸ்ட்டு இருக்கும். அப்படியே அந்த தூசி எல்லாமே ஜன்னலில், கதவுகளில் நம்மளுக்கு படிஞ்சிருக்கும். அதை ஃபுல்லாக நம்ம டெய்லி ஈரத்துணி போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணாத வீட்டில் ரொம்ப தூசி, அழுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுகளில் பார்த்திங்கன்னா அங்கே வசிக்கிறவங்களுக்கு வீசிங் தொந்தரவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணாமல் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பட்டு அதில் வந்து டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லி ஒரு சில பூச்சிகள் வந்து அதில் வளர ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே நம்மளுக்கு போயிட்டு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டாலும் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு உருவாகவும் செய்யும், அதிகரிக்க ஆரம்பிக்கவும் செய்யும். இது மாதிரி எதில் வந்தாலும் எப்படி வந்தாலும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நம்ம நுரையீரலை வந்து நல்லா நம்ம பலப்படுத்திட்டு மற்ற செரிமான உறுப்புகளை நல்லா பலப்படுத்தி வந்தோம், நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவுல இருந்தும் நம்ம நிரந்தரமாக நம்ம கியூர் ஆகி வெளியே வந்துடலாம். வாழ்நாள் முழுக்க நம்ம வரவிடாமலும் பார்த்துக்கலாம். ஆஸ்மா தொந்தரவு திரும்ப வரவே விடாமல் பண்ணுறதுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் பிராணாயாமம் எக்ஸசைஸ் மற்றும் சில எக்ஸசைஸு, ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து தரோம். அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும்
ஆஸ்மா தொந்தரவு வாழ்நாள் முழுக்க நம்ம வரவிடாம பாத்துக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சென்னையில இருந்து ஜானகி பேசுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க ஜலதோஷம் பிடிச்சின்னு 2 நாளா நெத்திலாம் வலிக்குது. ஓகேம்மா, உங்க வயசுமா? வந்துக்குனே பச்சை தண்ணி மாதிரி வருது, தும்பல் வருது, வேலையும் செய்ய முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. உங்க வயசுமா? வயசு 60 ஆகுதுங்க. ஓகேம்மா. அம்மா வணக்கம். உங்களுக்கு இந்த தொந்தரவு நிறைய நாளா இருக்கா இல்ல இப்பதான் வந்திருக்கா? 2 நாளா தான் இருக்குது. வெயில்ல போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சா அதுல இருந்து ஒத்துக்கவே இல்லங்க. ஒத்துக்கவே இல்ல. இப்பதான் உங்களுக்கு சைனசைட்டிஸ் அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாங்க என்னம்மா? நெத்திலாம் வலிக்குது, தும்மல் வந்துக்கினே இருக்குது. ஒரு மூக்குல இருந்து மாத்திரம் அப்படியே தண்ணி கொட்டுது. ஓகே. உடம்பெல்லாம் வேற வலிக்குது அதனாலயே. சரி. இப்பதான் ஸ்லைட்டா உங்களுக்கு சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெயில்ல போய் நல்லா தெரிஞ்சிட்டு வந்து குளிர்ச்சியா குடிச்சிட்டாங்க அப்படின்னாவே உடனே அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு நம்மளுக்கு மூக்கால நம்மளுக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். சைனசைட்டிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். தலை வந்து கணக்குது அப்படின்னா இந்த நெத்தியில இங்கெல்லாம் வந்து அப்படி நல்லா நீர் வந்து தேங்கி போயிருக்கும். அதனாலதான் தலை வலிச்சுட்டு கணக்கும். இந்த சமயத்துல குப்பைமேனி இல்லாட்டி கீழாநெல்லி இருக்கு இல்லையா, அந்த செடியினுடைய வேர் அதை வந்து எடுத்து நல்லா அரைச்சு அதை வந்து இந்த இடத்துல நெத்தியில வந்து 10 மாதிரி போட்டுட்டாலும் நம்மளுக்கு தலைவலி சரியாயிரும். அப்படி இல்லாட்டி பசுஞ்சாணம் இருக்கு பாத்தீங்களா, பசுஞ்சாணத்தை வந்து வரட்டி மாதிரி நல்லா காய வச்சு அதை வந்து எரிச்சிடணும். எரிச்சதுக்கு அப்புறம் அதை தான் வந்து நம்ம திருநீர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நெத்தியில எடுத்து பட்டை மாதிரி போட்டாலும் சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் சரியாயிரும். ஆனா இப்போ வரக்கூடிய அந்த பாக்கெட்ல வரக்கூடிய திருநீர் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய இடத்துல இருந்து விறக வந்து எரிச்சது, அந்த மாதிரி சாம்பல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி வேற எதையோ ஒரு கண்டென்ட்டை எரிச்ச சாம்பலை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி திருநீர்னு வச்சிருப்பாங்க. சுத்தமான பசுஞ்சாணம் வந்து திருநீரா மாத்தி இப்ப எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது. அதனால நீங்க வீட்லயே செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் சரியாயிரும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றப்போ சுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா லைட்டா ஹாட் வாட்டர்ல அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சுக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் நல்லா நம்ம நெத்தியில வந்து ஹாட் வாட்டர் வச்சு நல்லா குழப்பி 10 மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த நீர் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கி தலைவலி வந்து தலை விட்டுரும், தலைக்கணமும் நம்மளுக்கு விட்டுரும். அப்புறம் மூக்குல இருந்து நம்மளுக்கு தண்ணி கொட்டுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உள்ளுக்குள்ள வந்து மருந்து எடுத்துக்கலாம். சிற்றரத்தை இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அது வந்து ஒரு ஸ்பூன் தேன்ல குழப்பி காலையில ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட் ஒருக்க, 3 வேளைக்கும் ஒரு 5 days இல்லாட்டி 7 days மட்டும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு பிற்பாடு எடுத்துக்கோங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூக்குல இருந்து தண்ணி வருது எல்லாமே 2-3 நாள்ல உங்களுக்கு சரியா போயிடும். ஒரு 7 days வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறமா தலைகணம் அந்த மாதிரி இருக்கு, மூக்கால தண்ணி நல்லா வடியுது அப்படின்றப்போ இன்னும் நல்லா ஃப்ரீ ஆகுறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதுல நொச்சி இலை, வேப்ப இலை, மஞ்சள் தூள், கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுல ஒரு 2-3 கற்பூரம் துண்டு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுல வரக்கூடிய ஸ்டீம் அது நல்லா நம்ம முகத்துல கண்ணை திறந்துட்டு நல்லா மூக்கு வழியா நல்லா எடுக்கணும். அப்படியே அந்த ஸ்டீமை வந்து நம்ம மூக்குக்குள்ள இன்ஹேல் பண்ணணும். அதுக்கப்புறம் வாய் நல்லா திறந்து இந்த சைடு காதை நல்லா காமிச்சு ஒரு பெட்ஷீட் போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டீமை ஃபுல்லா நம்ம முகம் ஃபுல்லா நம்ம படுற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வேர்வை ஃபுல்லா நம்மளுக்கு வரும். அந்த ஸ்டீம் பட்டு நம்மளுக்கு வேர்க்கும். அதே மாதிரி அந்த வேர்வை மூலமா உள்ளுக்குள்ள தலைக்குள்ள இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நம்மளுக்கு வெளியே தள்ளிரும். நல்லா ஃப்ரீ ஆயிரும் ஸ்டீம் எடுத்தீங்க அப்படின்னாவே. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour இதை பண்ணீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டா உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ல இருந்து இமீடியட்டா உங்களுக்கு ரிலீஃப் வந்து கிடைச்சிரும். இதே வந்து நம்ம சைனசைட்டிஸ் கிரானிக்கா இருக்கு, ரொம்ப நாளா சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கு அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறையோ இல்ல டெய்லியோ நம்ம ஸ்டீம் எடுக்கிறப்போ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ரொம்ப சிவியரா இருந்தது அப்படின்னா மருத்துவமனையில
நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அலர்ஜினால தான் உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அலர்ஜி வந்து நல்ல ரத்தத்தை சுத்திகரிக்க பண்ணும்போதும் மற்ற உறுப்புகளை நம்ம நல்லா பலப்படுத்தும் போதும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நல்லா அதிகப்படுத்தும் போதும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்திறன் நல்லா ஆகும்போதும் உடம்புல வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரியான அல்சர் தொந்தரவு, வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம், வயிற்றுல வந்து அசிடிட்டி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு நிரந்தரமாக க்யூர் ஆயிரும். வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம். எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக இங்கே வைத்திய சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைனசைட்டிஸ், ஆஸ்மா, சொரியாசிஸ், முழங்கால் வலி, முட்டு வலி, முடக்குவாதம், இது இன்னும் பல நோய்கள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஸ்டோனு, பைல்ஸு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல முறையில் சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் இயற்கையான மூலிகை மருந்துகளே பரிபூர்ணமாக நம்ம குணப்படுத்தி கொண்டுடலாம். அதே மாதிரி திரும்ப அது வாழ்நாள் முழுக்க நம்ம வரவிடாத அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதை திரும்ப நம்ம வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம். எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கே எல்லாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருத்துவம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடி பார்த்து டாக்டர்ஸ் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. எங்களுடைய மருந்துகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லாமே மூலிகை மருந்துகள் தான் கொடுக்குறோம். எந்த ஒரு கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் நம்ம கலக்கிறது கிடையாது. அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு இருக்காது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் மீனாட்சி பேசுறேன் மேடம், நாமக்கல்ல இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? என் வயசு வந்து 33 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேரு மீனாட்சி மேடம், நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே. எனக்கு வந்து 33 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா. மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தைங்க இல்லைங்க மேடம். ஓகே. உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். பிசிஓடி இருக்கு. பீரியட்ஸ் ஆனா ரெகுலரா இருக்கா இல்ல இரெகுலரா இருக்கா? இரெகுலர் தாங்க மேடம். எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருது? மாத்திரை போட்டாதாங்க மேடம். மாத்திரை போட்டு வர வச்சாதான். ஓகே. உங்க ஹஸ்பண்டுக்கு செமன் கவுண்ட்லாம் நார்மலா இருக்கா? நார்மலா இருக்குங்க மேடம். நார்மலா இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த பிசிஓடி வந்து நீங்க சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி வந்து கருஞ்சீரகம் இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா இளவரப்பா வறுத்துட்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் தேன்ல கலந்தோ இல்ல ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேர் ஏஜ் அட்டன் பண்ணோன்னே நிறைய பிள்ளைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் இரெகுலர் வந்து ஏற்படும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இல்ல இந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள்னால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படும். அந்த டயத்திலேயே நம்மளுக்கு அந்த இரெகுலாரிட்டி வந்து நம்ம நோட் பண்றோம் பாத்தீங்களா. நிறைய பேர்த்துக்கு ஏஜ் அட்டன் பண்ண புதுசுல, ஏஜ் அட்டன் பண்ண அடுத்த ஒரு 2-3 மாசத்துல, அந்த ஒரு 1 இயர்க்குள்ள நிறைய பேருக்கு வந்து இரெகுலாரிட்டி ஏற்படுது. அந்த பிசிஓடி தான் அப்படியே அவங்களுக்கு கண்டினியூ ஆகி ஆகி ஆஃப்டர் மேரேஜும் அது இருந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அந்த டைம்ல இருந்தே நம்ம அந்த கருஞ்சீரகத்தை வந்து இளவரப்பா வறுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி, ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 40 days 50 days தள்ளி வருது அப்படின்ற சமயத்துல நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி டெய்லி ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க. பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆயிரும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியா நம்மளுக்கு கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் நல்லா நம்மளுக்கு ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து 14th day to 16th dayக்குள்ள ஓவுலேஷன் வந்து நம்மளுக்கு நடைபெறும். கருமுட்டை நம்மளுக்கு வந்து முதிர்ந்து வந்து அது வெடிச்சு நம்மளுக்கு வெளியே வரும். அந்த டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக்கு ஸ்பெர்மோட மீட் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு கன்சீவ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம கலர்ச்சி காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர்ச்சி காய் வந்து மேல் உள்ள ஓடை வந்து நல்ல லைட்டா இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல உருண்டையான கல்லை வச்சு அதை தட்டினோம் அப்படின்னா அது வந்து பிளந்துரும் அந்த ஓடு. அதுக்குள்ள வந்து பருப்பு மாதிரி இருக்கும், சாண்டல் கலர்ல பருப்பா இருக்கும். அந்த பருப்பு வந்து நம்ம ஒரு 50 grams அளவு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10 கிராம் அளவு கருமிளகு,
அதை வந்து எடுத்து ரெண்டையுமே நல்லா தனித்தனியாக பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவு நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க 2 வேளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த மருந்து குடிக்கிறப்போ அந்த ஏப்பமாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூடவே சேர்த்து நம்ம சீரகத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாக நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் இதோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஏப்பம் அந்த மாதிரிலாம் வராது. சீரகம் போய் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய புண் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆற்றி விட்டுரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வாங்க. செவ்வாழைப்பழம் வந்து 48 நாள் கரெக்டாக கண்டினியூஸாக விடாமல் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் தினசரி வந்து காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல பசுவினுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பால் ஆடையை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு உர ஊற்றி அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்து மோராக நல்லா செப்பரேட் பண்ணி திரண்டு வரக்கூடிய அந்த வெண்ணெயை வந்து எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும். அந்த வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்கில் தினசரி காலை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆயிரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக கன்சீவ் ஆயிரும். அப்படி 3 மந்த்ஸ் தாண்டியும் உங்களுக்கு கன்சீவ் ஆகலை, ரொம்ப டஃப்பாக இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகலை, இன்னும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலை அப்படின்றப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்காக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கன்சீவ் ஆயிரும். எத்தனையோ பேர், நிறைய பேர் குழந்தை இல்லாமல், பல வருஷக்கணக்கு குழந்தை இல்லாமல், IUI IVF இதெல்லாம் பண்ணி 2 முறை 3 முறைலாம் பண்ணி ஃபெயிலியர் ஆகி போய் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டே ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. ஒரு சில மருந்துகள், ஒரு சில சத்து குறைபாடுகள் தான் உடம்புல வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், சில பேர்த்துக்கு சத்து குறைபாடு, முக்கியமான சத்து காப்பர் சத்து, ஜிங்க் சத்து, இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்போ இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கும். அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரு தங்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா ஆரோக்கியமாகவும் வளரும், நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும், எந்த ஒரு டிஃபார்மிட்டிஸும் இல்லாமல். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி 2 பேர்த்துக்குமே அருமையான சிகிச்சை எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தே நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. தைராய்டு ப்ராப்ளம் கூடவே சேர்த்து மற்ற ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஏஎம்ஹெச் ஹார்மோன் குறைபாடு, ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் குறைபாடு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வச்சுட்டு, ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்லாம் வச்சுட்டு எங்களுடைய மருத்துவமனைக்கு பேஷண்ட் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டே ஈஸியாக கன்சீவ் ஆயிருக்காங்க. பிசிஓடி ப்ராப்ளம் ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்கள், மருந்துகள் எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் 3 மாதத்தில் இல்லாட்டி 4 மாதத்தில் உங்களுக்கு கன்சீவ் ஆயிரும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்குறோம். எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லையும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் மட்டும் கொடுக்கறது கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லா பிரான்ச்சஸ்லையும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானாலையும் நிறைய மாவட்டங்களில் எங்களுடைய மருத்துவமனைகள் இருக்குது. அங்கேயும் இதே போல் சிறப்பு சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், கும்படிங்கிலேருந்து சசிகலா பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம், எனக்கு வயசு 48 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு இந்த தலையில வந்து முடி அப்படியே ரவுண்டா கொட்டுது மேடம். ஒரு 5-6 இடத்துல அப்படியே கொட்டுது, கொட்டிட்டு ரவுண்டா வழுக்க மாதிரி இருக்கு. ஓகே, இது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இப்பதான் ஒரு 2 மாசமா, இப்பதான் மேடம் பார்த்ததே நான் தலையில. ஒரு 2 மாசமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனோம் இங்க. அது என்ன சொல்றாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அது பிளட் டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை, இது புழுவெட்டு தான். உருண்டையா முடி வந்து நிறைய கழிஞ்சு அந்த இடத்துல அப்படியே வலுவலுன்னு தானே இருக்கு. ஆமாங்க மேடம், புழுவெட்டு தான் இது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலர்ஜி தான். ரத்தத்துல வந்து இம்யூன் லெவல் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய நோய் புழுவெட்டு. அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, நோய் எதிர்ப்பு சக்தி,
அது வந்து நம்மளுக்கு நல்லது, எப்பவுமே பண்ணக்கூடியது. அதே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு ஸ்கேல்ப் ரீஜியன்ல வந்து அந்த முடி நம்மளுக்கு வளரக்கூடிய அந்த ஃபாலிகல்ஸை வந்து நம்மளுக்கு அழிச்சிரும், பாதிப்படைய வச்சிரும். அந்த ஃபாலிகல்ஸை வந்து க்ளோஸ் பண்ண வச்சிரும். அந்த முடி வளர்ந்து வரக்கூடிய அந்த துகள், அந்த ஓட்டையை வந்து நம்மளுக்கு, அந்த போர்ஸை வந்து நம்மளுக்கு மூட வச்சிரும். ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால, ஒரு சில கிருமிகள் அதை வந்து பண்ணிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து நம்ம புழுவெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புழுவெட்டு வந்தது அப்படின்னா அங்கங்கே முடி வந்து நல்லா கொத்து கொத்தாக கழிஞ்சிரும். அந்த கழிஞ்ச இடம் ஃபுல்லாக வட்ட வட்டமாக உருண்டையாக நம்மளுக்கு அப்படி வழுக்கத்தலை எப்படி இருக்கும் அது மாதிரி அங்கங்கே படப்படையாக உருண்டையாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து தலைமுடி ஃபுல்லாகவே போயிடும். கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவம், கண்ணில் இருக்கக்கூடிய ஐலாஷு, பாடியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லா ஹேரும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கழிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அது வந்து டோட்டல் உடம்புலையும் நம்மளுக்கு பாதிக்கும். சில பேர்த்துக்கு அங்கங்கே முடியல மட்டும் அங்கங்கே வந்து உருண்டையாக பாதிப்பு ஏற்படும். இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மொத்த முடியும் நம்மளுக்கு கழிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு இமீடியட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்காக மூலிகை மருந்துகள் வந்து குடிக்கிறது கொடுப்போம். அதை கூடவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புழுவெட்டுக்கே ஸ்பெஷலாக ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்தில் உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா முடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம கீரல் மாதிரி நம்ம ஏற்படுத்தி விடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லுப்பு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உரித்து ஒரு 5-6 வெங்காயம் உரித்து அதை மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூன், கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த தலையில் வந்து புழுவெட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து நல்லா ரப் பண்ணுங்க. அது ரப் பண்ணுறப்போ அந்த கல்லுப்பினுடைய அந்த கூர்மையான முனை, அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு வலிக்காமல் லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து ஏற்படுத்தும். சின்ன சின்ன கீறல்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும் நம்ம ஸ்கின்ல. அந்த கீறல் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு சும்மா லைட்டாக நம்மளுக்கு நகம் பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு மாதிரியான ஒரு டார்க்காக ஒரு ப்ரௌன் கலரில் கீறல் வந்து நம்ம ஸ்கின்ல ஏற்படும்ல, அதே மாதிரி நம்மளுக்கு தலைப்பகுதியில் அந்த புழுவெட்டு அஃபெக்ட் ஆகிருக்க இடத்துல நம்மளுக்கு அந்த கீறல் மாதிரி அந்த கல்லுப்பு ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த ஹேர் நம்மளுக்கு வளர்ந்து வரக்கூடிய அந்த பகுதி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீறல் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக முடி வந்து நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த வெங்காயச்சாறு அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிருமிகள், அந்த ஸ்கின்னுக்கு அடியில், அந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிருமிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நம்மளுக்கு அழிச்சு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் நம்மளுக்கு நல்லா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மலை வேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை நல்லா அரைச்சி அதையும் அந்த இடத்துல வந்து நல்லா தடவி 10 மாதிரி நம்ம போட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் மயில் மாணிக்கம் செடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம நல்லா அரைச்சி அந்த இடத்துல வச்சு நல்லா தடவி நல்லா குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஹேர் க்ரோத் நல்லா நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஆட்டோமியூன் சிஸ்டம், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு, உள்ளுக்குள்ள ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து தான் ஆகணும். அதையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா புழுவெட்டுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு நம்ம நல்லா ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக இம்ப்ளான்ட் பண்ணி வைப்பாங்க முடியை. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் முடி ஃபுல்லாக கழியாமல் நம்மளுக்கு திரும்ப மற்ற இடத்துக்கும் நம்மளுக்கு வரக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு இடத்துல முடி நம்மளுக்கு வளர்ந்து வந்துடும். ஆனால் திரும்ப இன்னொரு இடத்துல வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து அந்த இடத்துல முடி கொட்டி அந்த புழுவெட்டு பேட்ச் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது உள்ளுக்குள்ளே நம்ம மருந்துகள் எடுத்தால் தான் அடுத்தடுத்த இடத்துல நம்மளுக்கு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி லெவல் நம்மளுக்கு சரியாயிருச்சு அப்படின்னாவே திரும்ப அந்த புழுவெட்டு ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது. புழுவெட்டுக்கும் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம். உங்க பேர் என்னம்மா? என் பேரு சாந்திங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கோவை மாவட்டத்துல பேசுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தாங்க. உங்க வயசு? வயசு 63ங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா?
போன வாரம் டாக்டர்கிட்ட பேசினேங்க. அவங்க வந்து மலச்சிக்கலுக்கு வேண்டி பேசினேன். அப்போ வந்து டாக்டர் வந்து நிலவாரை சூர்ணம் குடிக்க சொன்னாங்க. அது குடிச்சேங்க. அது குடிச்ச வரை சளி மாதிரி வருது. அப்புறம் நேற்று ஒரு பீனட் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேங்க. அது வந்து காலையில வந்து மோசம் போகும்போது வரை கேஸா வருது. இப்ப காலையில நெஞ்சுக்கிட்டு வந்து குத்துதுங்க. இது மாதிரி வலிக்கிற மாதிரி. என்ன சாப்பிட்டீங்க? பீனட் பர்ஃபி. பர்ஃபி சாப்பிட்டீங்களாமா? கடலை மிட்டாயா? கடலை மிட்டாய். அது சாப்பிட்டதுனால கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கா? காலையில் மோசம் போகும்போது ஒரு கேஸா போயிட்டு இருக்கு. அப்புறம் காலையில இருந்து ஒரே நெஞ்சுகிட்ட வந்து குத்துது. அன்னைக்கு நிலவாரை சூர்ணம் குடிக்க சொன்னீங்களா, குடிச்சதுக்கு அப்புறம் சளி மாதிரி வருதுங்க மோசம். ஆமா, அது உள்ளுக்குள்ள குடலுக்குள்ள அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சளி குடல்ல இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா அது வெளியேற்றி விட்டுரும். சரியா? அதனால நீங்க பயப்பட வேண்டாம். மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிருச்சு, சளி ஃபுல்லா நல்லா நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அதுக்கு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வராது. 1 வீக் இல்லாட்டி ஒரு 10 days வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஏன் 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு வரும் அப்படின்னா குடலுடைய அளவுகள் வந்து சுற்றளவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் வந்து சும்மா கொஞ்சம் தான் வெளியே வரும். அப்புறம் 3rd day 4th டேலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சமா அங்கங்க இருக்கிறது கொஞ்சமா பிச்சு நம்மளுக்கு வெளியே தள்ளிவிடும். ஸோ அதனால சில பேர்த்துக்கு வந்து 7 days 10 days வரைக்கும் இருக்கும். இது நார்மலான ஒன்று தான். இதுக்கு பயப்பட தேவையில்லை. அது ஃபுல்லாக குடல்ல பிசுன்னு அங்கே இருக்கக்கூடிய சளி. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடல்ல இருந்து தான் சளி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. குடல்ல வந்து மந்தம் கட்டிக்கிறது எல்லாமே இந்த சளினால தான் நம்மளுக்கு கட்டும். இதுதான் நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி விடும். டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, சரியா டைஜஷன் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வீசிங் தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு, முழங்கால் வலி, முட்டு வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது வெளியேறதா நல்லது, பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் டைஜஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சரியாகலை. அதனால தான் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் மாதிரி ஏற்பட்டுட்டு அது வந்து நெஞ்சுக்குள்ள அது அந்த கேஸ் போய் நம்மளுக்கு இங்கனக்குள்ள நின்றுக்கிடுச்சு அப்படின்னா நெஞ்ச குத்துற மாதிரி ஒரு ட்ரபிள் வந்து ஏற்படுத்தி விடும். சில பேர்த்துக்கு நெஞ்சு வலி அந்த மாதிரி கூட சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு முதுகு பகுதியில் போய் குத்துற மாதிரி இருக்கும். முதுகுக்குள்ள வயிற்றுக்குள்ள எல்லாம் போட்டு அப்படியே ஒலாயிற மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அசிடிட்டி, அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ உணவுகள் நம்ம ஏதோ சரிவர நம்ம செரிமானம் ஆகாத உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் மோஷன் போகிறப்போ உங்களுக்கு கேஸ் நல்லா எலிமினேட் ஆயிருந்தது அப்படின்னாலும் இன்னும் மேல் பகுதியில் உங்களுக்கு கேஸ் வந்து லாக் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் அந்த குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது. அதை வெளியெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 பல் 15 பல் மலை வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதை மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரையும் குடிச்சிடுங்க. அதில் போட்ட வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பாயில் பண்ணிட்டோம்னா வெள்ளைப்பூண்டு வந்து சாஃப்ட் ஆயிரும். நம்ம கடிக்கிறப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். பிசுன்னு நம்ம அமுக்கணும்னா நசுங்கிரும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படி இல்லாமல் வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அதோடைய காரம் மட்டும் போயிருக்கணும். நம்ம கடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் சில்லு மாதிரி நல்லா நரிச்சுன்னு இருக்கணும். அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதில் அந்த 10-15 வெள்ளைப்பூண்டை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கேஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு 15-20 ஏப்பம் வெளியே வந்துடும். ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 ஏப்பம் வெளியே வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ஆயிரும். நெஞ்சு குத்துறது இம்மீடியட்டாக உங்களுக்கு சரியாயிரும். நிறைய பேர்த்துக்கு நைட் இந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பகலில் கூட சரியாக உணவு வந்து டைஜஷன் ஆகலை, பயர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெஞ்சு குத்துற வேதனை வந்து இருக்கும். இதை பண்ணீங்க அப்படின்னாவே அது வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அப்புறம் ஹாட் வாட்டர் தொடர்ந்து குடிச்சிட்டே இருங்க. நல்லா சுடு தண்ணி அதை குடிச்சிட்டே இருங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு கேஸ் நல்லா கலைஞ்சு வெளியேற்றப்பட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கேஸ் ட்ரபிள் நம்மளுக்கு சரியாயிரும். இதை தாண்டி உங்களுக்கு அல்சர் ட்ரபிள் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஒரு 1 or 2 months எடுங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆயிரும்.
ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? முத்துலட்சுமி மேடம், நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் எனக்கு 15 வருஷமா வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். வீசிங் 15 இயர்ஸா இருக்கா? ஓகே. ஆமா. என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வீசிங் சப்ரஸ் பண்றதுக்கு? இன்ஹேலர் தான் இன்ஹேலர் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அது எடுத்தோ உங்களுக்கு இன்னும் சரியாகல, திரும்ப திரும்ப வந்துட்டு தானே இருக்கு? வந்துட்டு தாங்க மேடம் இருக்கு. முதல்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வரும் மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்க. இப்போ வந்து டெய்லியுமே வருது மேடம். இந்த மாதிரி நீங்க அதிகப்படியா இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி எடுக்கிற மாதிரி வந்துரும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்படி எடுக்கிற மாதிரி வந்துரும். அப்புறம் அதுவும் கேட்காது. அப்புறம் இருக்கிற நரம்புகள், உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு எல்லாம் தளர்ச்சி ஆயிரும். அதனால ஸ்டாப் பண்ணுங்க. ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து இன்ஹேலர் இல்லாம மூலிகை மருந்துகள்னால சளி நல்லா வெளியே எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சரியாயிரும். ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரியும். இருமி சளியை வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா இவ்வளோ சளி வந்தது, சளி வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வீசிங் இல்லை அப்படின்னு தான் எல்லா பேஷண்ட்டும் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆஸ்மானால சஃபர் ஆயிருக்கவங்க, ஆஸ்மா தொந்தரவு வச்சுட்டு இருக்கவங்க, அது வந்து சரியாகி போனவங்க, எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி போனவங்க, அவங்க எல்லாம் வந்து சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இருமல் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ட்ரை காஃபா வரும், ஆனா இருமுனா சளி வெளியே வராது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி நம்ம சுடுதண்ணிலாம் குடிச்சு நல்லா இருமி அந்த சளியை வந்து வெளியே எடுத்துட்டோம்னா எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு, வீசிங் வர்றதில்ல, அந்த கொருன்னு இழுத்துட்டு இருக்க சவுண்டு கேட்கறது கிடையாது, அப்புறம் ஆவி பிடிச்சிட்டாலும் அந்த சளி நல்லா இலகி வெளியே வந்துருச்சுன்னா வீசிங் சவுண்ட் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆவி பிடிங்க, சளி நல்லா வெளியெடுக்கிறதுக்கு எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு. ஆடாத்தொடை, கண்டங்கத்திரி, கரிமுள்ளி, அதே மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி, இன்னும் நிறைய மூலிகைகள், கற்பூரவள்ளி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் போட்ட டானிக்ஸ் வந்து எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. அதை கரெக்டாக நம்ம ரெகுலராக நம்ம வீசிங் ட்ரபிள் ஒவ்வொருத்தவங்க ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம மருந்துகள் டோசேஜ் கொடுக்குறப்போ கண்டிப்பாக ஆஸ்மா தொந்தரவு நிரந்தரமாக சரியாயிரும். திரும்ப வரவிடாமல் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கனாலும் எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Kritika, telling back from you all.